This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஆம்ஸ்ட்ராங் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று. உஷார் நிலையில் சென்னை போலீசார். தமிழ்நாட்டையே உலுக்கிய பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் நடந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தேவையற்ற பதற்றத்தை குறைக்க சென்னையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் தனது வீட்டின் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 28 பேர் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் திருவேங்கடம் என்ற ரவுடி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை சிபிசிஐக்கு மாற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கு மீண்டும் ஜூலை 21ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் நடந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தேவையற்ற பதற்றத்தை குறைக்க சென்னையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். எந்தவித அசம்பாவிதங்களும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்கு முன்கூட்டியே போலீசார் உஷார்படுத்தப்பட்டு சரித்திர பதிவேடு ரவுடிகள் மற்றும் குறிப்பிட்ட பின்னணி உள்ள ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். புளியந்தோப்பு சரக துணை கமிஷனர் முத்துக்குமார் உத்தரவின் பேரில் தொடர்ந்து போலீசார் குற்ற பின்னணி உள்ள ரவுடிகளை கைது செய்தனர். ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் என கூறப்படும் பிரபல ரவுடி ஒத்தக்கன் ஜெயபாலை போலீசார் கைது செய்தனர். மேலும் நகேந்திரனின் நெருங்கிய கூட்டாளியான வெள்ள பிரகாஷ் கைது செய்யப்பட்டார். நாகேந்திரனின் தங்கை கற்பகத்தையும் போலீசார் கைது செய்தனர். பெரம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 24 மணி நேரமும் பலத்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கு இடமான வாகனங்கள் தீவிர சோதனைக்கு பின்னர் அனுமதிக்கப்படுகிறது. பதற்றம் நிறைந்த பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பெரம்பூரில் நினைவஞ்சலி கூட்டம் நடத்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக உள்ள ஆனந்த் காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட இடம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்கள் 6 அடி சாலையாக குறுக்கலாக இருப்பதாலும் அந்த பகுதியில் 2 பெரிய பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் உள்ளதாலும் பாதுகாப்பு கருதி அனுமதி அளிக்க முடியாது என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.